ஹாய் மக்களே, வெல்கம் டு நிசி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு லன்ச் மெனு விலாகை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெந்தயம் குழம்பு, அவரைக்காய் முட்டை கூட்டு, அதுக்கப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக பாஸ்தா செய்ய போகிறோம். அந்த ரெசிபியெல்லாம் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல வெந்தய குழம்பு எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மண் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்து அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், கட்டங்கட்டமாக கட் பண்ண ஒரே வெங்காயம், அதுக்கப்புறமா நீல வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய தக்காளி, கூட கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கின உடனே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்க விடுங்க. திக்னஸ் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இப்போ நம்ம அவரைக்காய் முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். மறக்காமல் வெந்தய குழம்பு இறக்கும்போது கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அவரைக்காய் முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்காக அவரைக்காவையும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அது கூட பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து அது பொரிஞ்சு நல்லா வந்த உடனே தேவையான அளவுக்கு கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்கோங்க. நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். அது கூட 3 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கண்ணாடி பதம் வந்த உடனே அவரைக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அடுப்பில் அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கூட அதிகமாக நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது அவரைக்காவை சேர்த்தாச்சு. அவரைக்காவை சேர்த்து இப்போ நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அந்த நம்ம தாளித்ததோடு சேர்த்து அவரைக்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போதே கொஞ்சம் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் தண்ணியை அவரைக்காய் மேலே தெளித்து விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். நல்லா தண்ணி தெளித்து விட்டு நீங்கள் தட்டு போட்டு மூடுங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கிளறி விட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போது அம்மா பாஸ்தாக்காக பீன்ஸு, கேரட்லாம் கட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி நல்லா வெந்து வரும்போது ஒரு முட்டையை உடச்சி நீங்கள் முழுசாக சேர்த்துக்கலாம். நீங்கள் 1 முட்டை சேர்க்கலாம், இல்லை உங்களுக்கு தேவையின்படி 2 முட்டை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து கைவிடாமல் கிளறணும். கிளறினாதான் முட்டை அவரைக்காவோட மிங்கிளாகி இருக்கும். இப்போது சூப்பரான அவரைக்காய் பொரியல் ரெடி. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு இந்த லன்ச் மெனுவை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்கள்கிட்ட கண்டெய்னர் இருந்ததுன்னா அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது கிளென்லினஸ்ஸாக இருக்கும். இந்த மாதிரி வெந்தய குழம்பு இந்த பதத்துக்கு, இந்த திக்னஸ்க்கு வந்த உடனே நீங்கள் இறக்கிடலாம். அடுத்ததாக பாஸ்தாக்காக 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா பாஸ்தாக்காக கேரட் கட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் கொத்தமல்லி சேர்க்கணுன்னா கூட இந்த டைமில் சேர்த்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். இது கூடவே டீக்காக அம்மா பால் சூடு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஸ்டவ்வில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் பாஸ்தாவை வேக வச்சு தண்ணி வடிய வச்சுட்ருக்கோம். இந்த மாதிரி இஞ்சி பூண்டையும் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இஞ்சி பூண்டு சேர்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் கடாயில் அடி பிடிக்கும்னு. இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துருக்கோம். கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க.
நல்லா வெந்து வர நேரத்தில் கேரட்டையும் பீன்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த வதங்குற சமயத்திலே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வாங்க கேரட்டும் பீன்ஸையும் நம்ம சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். அப்போது இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேர்ந்து நல்லா வேகும். வேகிறதுக்காக தட்டு போட்டு மூடி வச்சாச்சு. இப்போது வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் இல்லாட்டி டொமேட்டோ சாஸை சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி தனியாக 1 கிலோ மிளகாத்தூள் வாங்கி சில்லி பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் சக்தி மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். அதில் இப்போது கலர் ஆட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆனதுனால நாங்கள் தனியாக அரைச்சி சரி கொஞ்சம் ஹைஜீனிக்காக சாப்பிட்லான்ட்டு நாங்களே பர்சனலாக அரைச்சிக்கிட்டோம். ஸோ இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட டொமேட்டோ சாஸ் இருந்தால் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸும் சேர்த்துக்கலாம். எங்கள்கிட்ட கிசான் டொமேட்டோ சாஸ் தான் இருக்கிறதுனால அம்மா நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆன உடனே நீங்கள் பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். பாஸ்தாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா இந்த பாஸ்தாவும் நம்ம இப்போ வேக வச்சு எடுத்த இந்த வெஜிடபிள் மிக்சரும் நல்லா கலந்துடணும். நல்லா கலந்த உடனே நீங்கள் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். சூப்பரான பாஸ்தா ரெடி. இது கூட நீங்கள் கேப்சிகம் இல்லாட்டி அதர் வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.